கன்வென்சிங் போகிற நேரமெல்லாம் ஏன்னா நிறைய மக்கள்கிட்ட அரசியல்வாதினா சும்மா வருவானுங்க எலெக்ஷனுக்கு, அதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ண மாட்டாங்கிற நிலைமை இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அப்படி இல்லைங்கிறத நீங்கள் எலெக்ஷனுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக நிறைவேற்றுவோங்கிறது கௌரவ ஜனாதிபதி பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், ஜனாதிபதி எலெக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு படியாக செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. சகோதரர் அன்றகுமார் திசாநாயக்க ஐயா, பிரதமர் அருணி அமரசூரிய அம்மையார், இவங்கெல்லாம் நேர்மையான அரசியல் பண்றாங்க. வாக்களிக்க முன் நாடு யாருடனும் இருக்கட்டும், தமிழர் தேசம் வடக்கு கிழக்கு தமிழரசோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கடுமையான பரப்புரையிலே இந்த மாதங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு சாம்பிள். இந்த தேர்தலிலே எங்களுடைய ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கும் தமிழரசுக்கு வாக்களிக்கிறதினூடாக மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே இருக்கும் பல விடயங்களை நாங்கள் கையாளலாம். தலைவராக இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் இன்று வடக்கு கிழக்கு பூராவும் சென்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஆசவார்த்தைகளை சொல்லி எங்களை மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டு வருகிறார். வாக்களிக்க முன் தீவகத்தை பொறுத்தவரையிலே 3 பிரதேச சபை இருக்கின்றது. ஒன்று ஊர்காவத்துறை, ஒன்று வேலனை, ஒரு நெடுந்தீவு. இந்த 3 பிரதேச சபை மிகவும் முக்கியம் வாய்ந்த பிரதேச சபை. இந்த காலகட்டத்தில் எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது, எங்களுடைய மண். ஆகவே உங்களுடைய கடமை என்னவென்றால், என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டுமா இருந்தால், எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால், எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு கொள்கை பிடிப்புள்ள தமிழ் தேசிய பற்றுள்ள ஒரே ஒரு தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம், உங்களுடைய கடமை. அவ்வாறு இல்லாமல் அதை நாங்கள் தவிர்ப்போமா இருந்தால் எங்களுடைய வரலாற்று தவறை எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் செய்கின்றோம் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு ஆசை கூறுவது. வாக்களிக்க முன் உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதெல்லாம் 100% சத்தியத்தோடையும் நேர்மையோடையும் உங்களை சேருங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னது போலவே என்னுடைய 5 ஆண்டு காலமும் அந்த வார்த்தையிலிருந்து ஒரு துளி அளவேனும் விலகாமல் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தேன். இந்த தேர்தலில் கண்டிப்பாக நீங்களாம் வாக்களிக்கணும், அதுவும் எங்களுடைய கட்சியான தேசிய மக்கள் சக்தி. வாக்களிக்க முன் இந்த அரசாங்கம் என்பது இன்னும் ஆளுங்கட்சி என்ற அந்த வரையறைகள் வரவில்லை. முக்கிய கையில் மொபைல் போன் இருக்கும், இல்ல மோடு இருக்கும், தெரியுமா, ரைட் மோடு இருக்கும். அது மாதிரி தான் இன்னும் எதிர்கட்சி மோட்ல தான் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி மோடுக்கு வரல. அது உண்மை. அதே அனுகுமார, அதே தலைவாக்கல, அதே கதை தான், பேச்சு தான், அரியார் பேச்சு தான், கதை தான், ஒன்றும் இல்லை, நடக்க மாட்டேங்குது ஒண்ணுமே. இப்போ லைன்களை கண்டுபிடிச்சு பெயிண்ட் அடிக்கிறாங்க, நான் செய்யறாங்க. பொய் சொல்லும் அரசாங்கத்தை நாங்கள் தெரியாதனமாக ஏற்படுத்தி விட்டோம். அதே மாதிரி பொய் சொல்லும் ஏமாற்றும் ஒரு நகர நிர்வாகத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். வாக்களிக்க முன் தேசிய மக்கள் சக்தி இன்று இந்த நாட்டிலே பாரிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்பட்டிருக்கிறது, முறைமை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டுடைய மக்களை மக்களாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. தெரியுமா சகோதரர்களே, இந்த நாட்டிலே பாரிய பொருளாதார மாற்றம் இன்று ஏற்பட்டிருக்கின்றது. இன்று பொருளாதாரத்திலே பேசப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியம் பேசுகின்ற அளவுக்கு இளைஞனுடைய பொருளாதாரம் படிப்படியாக அதிகரித்து வருவது இன்னும் சில ஆண்டுகள் செல்லுமாக இருந்தால், இந்த ஆட்சி தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் தெற்காசியாவிலே போற்றி போல் அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மாற்றமடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.